ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸு 2017 ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆனால் 2016 மேனுஃபேக்சரு. ஃபஸ்ட் ஓனர் தான். 1,37,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு. டீசல் ஆட்டோமேட்டிக் என்ஜினு. மாடல் பார்த்தீங்கன்னா பென்ஸ் E250 CDI. இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் தான் இருக்குது. லோனும் பார்த்தீங்கன்னா அப் டு 80% வரைக்கும் லோன் அவைலபிலிட்டி இருக்குது. அது ஓனரோட ப்ரொஃபைலை பொறுத்து. ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15 லேக்ஸு. நேரில் வந்து பேசினீங்கன்னா நெகோசியேட் பண்ணிக்கலாம். ஓகே, காரோட கலர் பார்த்தீங்கன்னா நல்லா டீப் ப்ரௌன் கலரு வித் அலாய்ஸோட. நான் உங்களுக்கு வந்து காரை சுற்றி காமிச்சிடுறேன். அப்படியே சாரி, காரோட இன்டீரியர்ஸ் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதான் கீ. ஒரு லாக்கு அன்லாக்கு பூட் ஓப்பன் வந்துடும். ஸோ அன்லாக் பண்ணிடலாம். ஸோ பேட்சிங் வந்துடும், எடிசனோட பேட்சிங் வந்துடும். ஸோ ஆல்மோஸ்ட் 10 இயர் பழைய கார். ஆனால் இன்னும் நல்லா கண்டிஷனில் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இன்ஃபர்டைன்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கே வந்துடுது. ஒரு ஹார்னு, பென்ஸ் சிம்பிள். இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஸ்டீரிங்லேயே வந்துடுது. ஹெட்லைட்ஸ் கண்ட்ரோலு. ஸோ கீ நாபி தான். பார்க்கிங் பிரேக் உங்களுக்கு அங்கே வந்துடுது. இதெல்லாமே மெமரி சீட் ஃபங்க்ஷன், ஆட்டோமேட்டட் சீட்ஸ் தான் ஃபுல்லாகவே. மற்ற விண்டோஸ் கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன்ஸ் டோர் பேரில் வந்துடுது. இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், ஏசி கண்ட்ரோலு, இது எல்லாமே உங்களுக்கு சென்ட்ரல் கன்சோலில் வந்துடும். ஸோ லைட்டு, சார்ஜரு, இன்ஃபர்டைன்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது, ஒரு சின்ன ஆர்ம் ரெஸ்ட்டு, இது ஒரு மீடியம் சைஸ் ஸ்டோரேஜ். ஆனால் இதுலேயே உங்களுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா 2 சார்ஜிங் போர்ட்ஸ் வந்துடுது. நூடுல்ஸ் மேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கோ டிரைவர் சைடில் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டட் சீட்ஸ் தான் வித் மெமரி ஃபங்க்ஷனோட வந்துடுது. ஒரு டீசன்ட் சைஸ் ஸ்டோரேஜ் சிஸ்டமு. ஒரு மேனுவலும் வந்துடுதுன்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக மேனுவலாக யூசர் மேனுவல் தான். யூசர் மேனுவலும் வந்துடுது. ஸோ வுட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி ட்ரை கலர் ஃபினிஷிங்கு. பதில் 2 சன்ரூஃப் வருது, ஃப்ரண்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோக்கு. இதை கண்ட்ரோல் பண்ணுற சிஸ்டம்ஸ் எல்லாம் இதில் வந்துட்டு. ரன்னிங் லைட்ஸு. சீட்ஸ் கண்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் பழசு மாதிரிலாம் தெரியாது. நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு டர்ட் அண்ட் இதாக எதுவுமே கிடையாது. எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. ஸோ ஓகே, நம்ம காரோட ரியர் சீட்டை போய் செக் பண்ணிடலாம். உங்களுக்கு இங்கே பி பில்லர்லேயும் ஏசி வென்ட்ஸ் வந்துடுது. சீட்ஸ் எல்லாம் நல்லா பக்கா கண்டிஷனில் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரு ஆர்ம் ரெஸ்ட் வருது ரியர் சீட்டுக்கு. ஓகே, இங்கேயும் உங்களுக்கு சின்ன ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. இது ஓகே, இது கப் ஹோல்டர் ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஒரு கப் ஹோல்டர்ஸ் வந்துடுது, ஸ்டோரேஜ் யூனிட்டும் வந்துடுது உங்களுக்கு இதில். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் விண்டோலேயும் உங்களுக்கு சைடு விண்டோஸ் 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்செட்ஸ் வந்துடுது. ஸோ இதுதான் காரோட ரியர் வியூ. சொன்ன மாதிரி E250 CDI மாடல் இன்ஜின். ஓகே, வண்டி சுற்றி காமிச்சிடுறேன். அந்தளவுக்கு காட்ட முடியாது, ஏன்னா ஃபுல்லாக சுற்றி கார் நிற்கிறனால. ஆனால் வண்டி வந்து பாடி கண்டிஷன் பக்காவாக இருக்குது. நான் காரோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ.